மீண்டும் உங்களை நாம் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். நான் இலங்கையில் இருந்து வதுல்லை போதனா வைத்தியசாலையில் இருந்து வைத்தியர் கிருஷான் வேதநாயகம். சிறுவர்களுக்கு ஏற்படுகின்ற சிறுநீர் தொற்று, யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் என்பதை பற்றி நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஒரு பிள்ளை பிறந்ததிலிருந்து சிசுவாக இருக்கின்ற, நியோனேட்டாக இருக்கின்ற 28 நாட்கள் முடிந்த பிற்பாடு 29 நாளிலே இருந்து அதனுடைய வளர்ச்சி படிவத்திலே ஏற்படுகிற இந்த பிரச்சனையை நாங்கள் பார்க்க போகிறோம். கொஞ்சம் வயசு வந்து கொண்டு போகின்ற போது என்ன நடைபெறும் என்றால், இந்த சிறுநீரிலே தொற்று ஏற்படுமாக இருந்தால் பிள்ளை சிறுநீர் கழிக்கின்ற போது ஒரு பெரிய கஷ்டத்தை அனுபவிக்கும். அதே நேரத்திலே சிறுநீர் கழிக்கின்ற போது அந்த பிள்ளை அழும், அல்லது சிறுநீர் கழிக்கின்ற போது அடி வயிற்றை பிடிக்கும். அதே நேரத்திலே சிறுவரனுடைய அல்லது சிறுமியினுடைய நிறை பாரம் மிகவும் குறைந்து கொண்டு போகும். சாப்பிடுவதற்கு மனமில்லை. அதே நேரத்திலே சத்தி, வாந்தி. அதே நேரத்தில் சில பிள்ளைகளுக்கு இந்த வயிற்றோட்டம், டயரியா என்று சொல்லுவோம், இந்த வயிற்றோட்டம் கூட இந்த யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் ஏற்படுகின்ற போது ஏற்படுகின்ற குணங்குறிகளாக இருக்கும். அதே நேரத்திலே கொஞ்சம் வயசு போக 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 இந்த சிறுநீர் கழிக்கின்ற போது ஏற்படுகின்ற வலியை அவர்கள் தங்களாலேயே சொல்ல வடிக்கிறார்கள். சாதாரணமாக 3 வயசுக்கு மேலே சென்ற பிறகு அதற்கு நன்றாக வசனங்களை சேர்த்து கதைக்க தொடங்கின பிற்பாடு அவர்கள் நேரடியாகவே தாங்கள் இந்த சிறுநீர் கழிக்கின்ற போது அவர்களுக்கு ஏற்படுகின்ற இந்த கஷ்டத்தை அவர்கள் விவரிக்க தொடங்குவார்கள். அதே நேரத்திலே மிகவும் முக்கியமாக இன்னொன்று, இந்த காலப்பகுதியிலே இந்த சிறுநீரிலே தொற்று ஏற்படுமாக இருந்தால் அடிக்கடி சிறுநீர் கழிக்க வேண்டிய ஒரு தேவை ஏற்படும். அதாவது இப்போதான் அவர்கள் உதாரணமாக, இது சாதாரணமாக இந்த பாலர் பாடசாலை அல்லது முன்பள்ளி பாடசாலை, நர்சரி என்று சொல்லுவோம், போகின்ற போது அங்கு இருக்கின்ற ஆசிரியர்கள் மேல் வடிவாக அவதானிப்பார்கள். இப்போதான் அவர் வாஷ்ரூமுக்கு போயிட்டு வந்தால், டாய்லெட்டுக்கு போயிட்டு வந்தால் திருப்பி மீண்டும் மீண்டும் உங்களுடைய பிள்ளை டாய்லெட்டுக்கு போய்கொண்டிருக்கிறது என்று சொல்லுகின்ற ஒரு நிலைமையிலே பல பெற்றோர் எங்களிடம் வந்து கண்டிருக்கிறார்கள். அதன் பிற்பாடு நாங்கள் அந்த பிள்ளையினுடைய சிறுநீரை பரிசோதித்து பார்க்கின்ற போது அந்த சிறுநீரிலே என்ன இருக்கின்றது, கிருமி தொற்று இருப்பதை எங்களால் அவதானித்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. என்றபடியினாலே அடிக்கடி இந்த சிறுநீர் கழிக்கப் போவது சாதாரணமாக முன்பள்ளி என்றால் என்ன, அல்லது பாடசாலைகள் என்றால் என்ன, அங்கு இருக்கின்ற வேலை செய்கின்ற ஆசிரியர்கள் அதை முக்கியமாக அவதானித்துக் கொள்ளுவார்கள். எனவே முக்கியமாக நாங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டியது என்னவென்றால், ஏதாவது ஒரு குணங்குறிகள் தென்படுமாக இருந்தால் ஒருபோதுமே நாங்கள் சிறுநீரை சோதிக்காமல் இந்த ஆன்டிபயோட்டிக்ஸ், அதாவது கிருமி கொல்லி மருந்துகளை நாங்கள் தொடங்கக்கூடாது, பாவிக்கக்கூடாது. முக்கியமாக ஓவர் த கவுண்டர் ஃபார்மசிகளில் போய், இலங்கை போன்ற 3ஆம் உலக நாடுகளிலே இதெல்லாம் ஒரு சாதாரணமாக விடயமாக இருக்கின்றது. எனவே இந்த ஆன்டிபயோட்டிக்ஸை, அதாவது கிருமி கொல்லி மருந்துகளை இந்த சிறுநீரை நாங்கள் பரிசோதிக்காமல் ஒருபோதுமே எடுக்கக்கூடாது. அப்படி எடுப்போமாக இருந்தால் என்ன நடைபெறும் என்றால், எங்களுக்கு அந்த பிள்ளைக்கு ஏற்பட்ட நோயை எங்களாலே 100க்கு 100% கண்டுபிடிக்க முடியாத தன்மை ஏற்படுகிறது. ஏன், 2-3 நாளைக்கு இந்த ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுத்த பிற்பாடு நாங்கள் திருப்பி போய் ஒரு வைத்தியரையோ ஒரு வைத்தியசாலைக்கு செல்லுகின்ற போது அங்கு இருக்கின்ற வைத்தியர் இந்த பிள்ளையினுடைய சிறுநீரை நாங்கள் பரிசோதித்து பார்க்க வேண்டும் என்று சொன்னால், அதை பரிசோதித்து பார்க்கின்ற போது எங்களுக்கு ஒரு விதமான முடிவோ ரிசல்ட்ஸோ வராதே, இந்த ஆன்டிபயோட்டிக்ஸ் முதலிலே கொடுத்தபடியினாலே. இதன் காரணமாக நாங்கள் என்ன செய்கிறோம், அங்காலயம் இல்லை இங்காலயம் இல்லை, பிள்ளைக்கு என்ன வருத்தம் ஏற்பட்டது என்பதை எங்களாலே கண்டுபிடிக்க முடியாத நிலைமை ஏற்படும். என்றபடியாலே தயவு செய்து இந்த நிகழ்ச்சியை பார்த்து கேட்டுக்கொண்டிருப்பவர்கள் ஒருபோதுமே ஏதோச்சையாக உங்களுடைய பிள்ளைகளுக்கு இந்த கிருமி கொல்லி மருந்துகளை அல்லது ஆன்டிபயோட்டிக்ஸை ஒருபோதுமே இந்த சிறுநீரை சோதிக்காமல் கொடுக்க வேண்டாம். அதே நேரத்திலே இன்னொரு பிரச்சனை இருக்கின்றது. உங்களுடைய பிள்ளைக்கு சரியான காய்ச்சல் ஏற்படுகின்றது. காய்ச்சல் ஏற்பட்டு சில நேரங்களில் சில பிள்ளைகளுக்கு உங்களுக்கு தெரியும் 6 வயசு மட்டும், 6 மாதத்திலே இருந்து 6 வயது மட்டும் பிள்ளைகளுக்கு காய்ச்சலுடன் இந்த வலிப்பு நோய், அதை நாங்கள் ஃபிப்ரைல் ஃபிட் என்று சொல்லுவோம், காய்ச்சலுடன் ஏற்படுகின்ற வலிப்பு நோய் ஏற்படும். என்றபடியினாலே அம்மாமாருக்கு சரியான பயம்,
ஒரு மணித்தியாலம் காய்ச்சல் வந்தவுடன் எப்படியாவது போய் இந்த ஆன்டிபயோட்டிக்ஸை கொடுத்து என்னுடைய பிள்ளைக்கு இந்த வலிப்பு வராமல் காப்பாற்ற வேண்டும். அது ஒரு உன்னதமான நோக்கம்தான். ஆனால் அந்த இடத்திலே அந்த பிள்ளைக்கு சிறுநீர் தொற்று இருக்குமாக இருந்தால், யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் இருக்குமாக இருந்தால், எங்களால் கடைசியிலே ஒரு விதமான முடிவுக்கும் வர முடியாத ஒரு நிலைமை ஏற்படுகிறது. என்றபடியினாலே தயவு செய்து என்ன செய்ய வேண்டும், ஒருபோதுமே இவ்வாறான ஒரு சந்தர்ப்பத்திலே நாங்கள் என்ன செய்யலாம், நாங்கள் முதலிலே நாங்கள் யூரின் ஃபுல் ரிப்போர்ட்டை செய்வோம். அத்துடன் சேர்ந்து யூரின் கல்ச்சர் அண்ட் ஏபிஎஸ்டி ரிப்போர்ட்டை செய்வோம். ஏபி சோதனையை நாங்கள் செய்வோம். செய்கின்ற போது இதிலே கவனித்துக் கொள்ள வேண்டியது என்னவென்றால், பிள்ளைகளுக்கு காய்ச்சல் கூடி காய்ச்சலுடன் வலிப்பு ஏற்படுமாக இருந்தால் இந்த யூரின் கல்ச்சர் எனப்படுகின்ற ரிப்போர்ட் வருவதற்கு 24 மணித்தியாலங்களிலிருந்து 48 மணித்தியாலம் தேவை. அதே நேரத்தில் ஆன்டிபயோட்டிக் சென்சிட்டிவிட்டி டெஸ்ட் ஏபிஎஸ்டி வருவதற்கு 72 மணித்தியாலங்கள் தேவை. எனவே இந்த கால பகுதி மட்டும் எங்களால் தாக்கு பிடிக்க முடியாது. எங்கள் பிள்ளைகளுக்கு காய்ச்சல் வந்த உடனே வலிப்பு வருகிறது. இந்த நிலைமையிலே நாங்கள் என்ன செய்யலாம், பிள்ளையினுடைய சிறுநீரை நாங்கள் யூரின் ஃபுல் ரிப்போர்ட்டையும் யூரின் கல்ச்சர் ஏபிஎஸ்டையும் கொடுத்த பிற்பாடு யூரின் ஃபுல் ரிப்போர்ட்டை பார்த்து கல்ச்சர் ரிப்போர்ட் வருவதற்கு 3 நாள் செல்லும் என்ற ரீதியிலே, அது மட்டும் இந்த காலத்தை நாங்கள் கடத்த முடியாது என்ற ரீதியிலே அந்த இடத்திலே யூரின் ஃபுல் ரிப்போர்ட்டை வைத்துக்கொண்டு நாங்கள் இந்த ஆன்டிபயோட்டிக்ஸ் அல்லது கிருமி கொல்லி மருந்துகளை எங்களாலே கொடுக்க முடியும். எனவே பல இடங்களிலே கண்டிருக்கின்றோம் என்ன, முந்தைய காலங்களிலே கொஞ்சம் சுகாதாரம் நல்ல நிலைக்கு வராத காலங்களில் என்ன நடைபெறும் என்றால், இந்த யூரின் கல்ச்சரை செய்ய மாட்டார்கள். யூரின் ஃபுல் ரிப்போர்ட்டை செய்து மருந்தை கொடுத்து 3-4 நாட்களுக்குள் உடனடியாகவே அந்த மருந்துகளை நிப்பாட்டுகின்ற ஒரு நிலைமை முந்தைய காலங்களில் இருந்தது. இதன் காரணமாக பல பேர் இந்த சிறுநீரக நோய் தொற்றினாலே பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள். சிறுநீரக சிறுநீர் தொற்று ஏற்படுகின்ற போது அது கொஞ்சம் காலம் வளர அதற்குரிய சரியான மருந்துகள் கொடுக்கப்படாவிட்டால் என்ன நடைபெறும் என்றால், எங்களுக்கு சிறுநீரக தொழிற்பாடு பாதிப்பு, ரீனல் ஃபெயிலியர், கொஞ்ச காலங்கள் போகும்போது அது குரானிக் ரீனல் ஃபெயிலியர் என்ற நிலைமையை எங்களை கொண்டு போய்விடும். என்றபடியினாலே பிள்ளைகளுக்கு இந்த சிறுநீர் தொற்று ஏற்படுகின்ற போது ஒவ்வொரு பெற்றோரும் மிகவும் அவதானமாக இருக்க வேண்டும். உங்களை பிள்ளைகளுக்கு இருமல் இல்லை, சளி இல்லை, வயிற்றுப்போக்கு இல்லை, வாந்தி இல்லை, ஒன்றுமே இல்லாமல் பிள்ளைகளுக்கு காய்ச்சல் ஏற்படுமாக இருந்தால் சில நேரங்களில் வைரஸ் காய்ச்சலாக இருக்கலாம். அதே நேரத்திலே நான் சொன்ன அறிகுறிகள், அதாவது என்ன, வயிற்று வலி, அடிவயிறு வலி, அடிக்கடி சிறுநீர் கழிப்பது, சிறுநீர் கழிக்கின்ற போது வலிப்பதாக சொல்வது, இப்படிப்பட்ட குணங்குறியல் இருக்குமாக இருந்தால் இந்த கிருமி கொல்லி மருந்துகள் கொடுப்பதற்கு முதல் கட்டாயமாக நாங்கள் இந்த சிறுநீரை நாங்கள் பரிசோதித்து பார்க்க வேண்டும். எனவே இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த நிகழ்ச்சியை பார்க்காதவர்களை கட்டாயமாக அறிமுகப்படுத்துங்கள். இந்த நிகழ்ச்சியை நீங்கள் லைக் பண்ணலாம், ஷேர் பண்ணலாம், அல்லது இந்த மணி சின்னத்தை அமர்த்தி பெல் சைனை அமர்த்தி நீங்கள் இதை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மேலதிக விவரங்கள் தேவை என்றால் நேரடியாக தொடர்பு கொள்ள முடியும். 0094 777 35 62 45. மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.